ஹலோ, வெல்கம் டு ரெஸ்மெடிசி. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒல்ககிராட். இப்போ நம்ம நின்றுருக்கிறது இடம் வந்து ஒல்கிராட் யூனிவர்சிட்டி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சயின்ஸ் சம்மந்தப்பட்ட மெடிக்கல் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இந்த யூனிவர்சிட்டியில் தான் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ கிளினிக்கல் கோர்ஸ் வந்து இங்கே படிப்பாங்க. அதுக்கப்புறம் 3rd, 4th, 5th அண்ட் 6th இயர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து டைரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போய் படிப்பாங்க. ஸோ இப்போ யூனிவர்சிட்டிக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ என்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட் கார்டு வந்து இல்லை, அதனால வந்து இங்கே இருக்கிற செக்யூரிட்டி வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க. பட் நீங்கள் ஸ்டூடெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒயிட் கலர் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த கார்டு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து உள்ளே வர முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து டாக்டர் பிரவீனை வந்து நம்ம மீட் பண்ணலாம். ஸோ வெல்கம் சார். ஹாய். ஸோ இப்போ யூனிவர்சிட்டியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து இவர் வந்து கிளியர் கட்டாக நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ சார், இப்போ நம்ம வந்து இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் நின்றுருக்கிற இடம் வந்து ஒல்கிராட் யூனிவர்சிட்டி. ஓகே. ஸோ இங்கே வந்து என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாமே நமக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. இங்கே என்னென்ன இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபார்ம், டிஃபார்ம், அதுக்கப்புறம் எஜிபிஎஸ் தான் படிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து என்னென்ன இருக்குது? இங்கே வந்து மெடிக்கல் ரிலேட்டட் டென்டல் இருக்குது, ஃபார்மசிஸ்ட் இருக்குது, ஃபார்மகாலஜிக்கல் இருக்குது, ப்ளஸ் வந்து மெடிசன்ஸ் இருக்குது, ஜென்ரல் மெடிசன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி 4 மெடிக்கல் சம்மந்தமாக எல்லா ஃபீல்ட்ஸுமே போயிட்டு இருக்கோம். இப்போ வாங்க உங்களுக்கு நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்ஸ் உங்களுக்கு கிடைச்சி பிளாக் வந்து யங் பிளாக். ஓகே. பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் போத் சைட்ஸுமே 6 க்ளோஸ் பண்ணி 6 டிபார்ட்மெண்ட்ஸுமே இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. இப்போ அதில் ஃப்ளோர் வைஸாக வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் ரன்னிங் இருக்குது எல்லாமே உங்களுக்கு கொடுத்து. ஆமாம், 6 ஃப்ளோர் இருக்கு. இது வந்து உங்களுக்கு ரைட் சைடில் உள்ள பிளாக் லிஸ்ட்டு. உங்களுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வாங்க அந்த பக்கம் காட்டுறேன். மதர்லேண்ட் கால்ஸ்னு சொல்லுவாங்க. இதான் வந்து செகண்ட் வேர்ல்டு டைம்ல நாசிக் படையை எதிர்த்து நம்ம வீரமங்கலத்தில் போரிட்டு இது வந்து பாக்ஸ் இது லெஃப்ட் சைடு உள்ள சிஸ்க்ளோஸ்க்கான டீட்டெயில்ஸ் ஒரு கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து ரஷ்யன் ஓகேங்களா. இப்போ மெயின் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரி ஆனதுன்னு உங்களுக்கு வந்து மெயின் இடத்துமே சென்ட்ரல் லைப்ரரி இருக்கு. எக்ஸ்ட்ரா 2 ways. மெயின் யூனிவர்சிட்டிக்கு வந்து 2 வே இருக்கு. ஒன்று வந்து பிளாக் பி அண்ட் பிளாக் ஏ. இது வந்து பிளாக் ஏல வந்து மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான். அடுத்த பிளாக் பி வந்து இப்போ அது பஸ் ஸ்டாப் ஒட்டியே இருக்கு. பிளாக் சி ஒன்று இருக்கு. இது 3 சேர்ந்து தான் மெயின் கேம்பஸ். இது இப்போ மெயின் கேம்பஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துமே லைப்ரரி இருக்கு. லைப்ரரி அட்மிஷன் போடுறதுனால வந்து க்ளோஸ் ஓகேங்களா. மற்ற நாள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் கொடுத்துருப்பாங்க. எல்லா நாளும் ஒர்க்கிங் அன்டில் சாட்டர்டே ஆல்சோ சண்டே மட்டும்தான் ஹாலிடே. சாட்டர்டே வந்து 5 o'clock இருக்கு. பட் டியூ டு அட்மிஷன் ப்ராசஸ்னால வந்து இப்போ க்ளோஸ்ல இருக்கு. ஆமா. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெயின் இதுக்கு போனாங்க. இங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது யூனிவர்சிட்டினாலும் வீல் சேர் அசிஸ்டன்ட் கொண்டு எல்லாமே ஓகேங்களா. எல்லாருமே ஓகேங்களா. இங்க நம்ம யூனிவர்சிட்டியில கேம்பஸ்லேயே பாத்தீங்கன்னா ATM ப்ரொவைடட் இருக்கு, பிளஸ் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இது வந்து பியூரிஃபைட் மினரல் வாட்டர் எல்லாமே சர்வேலன்ஸ் கண்ட்ரோல் செக்யூரிட்டிக்கு வந்து 24/7 வந்து பாத்தீங்கன்னா டீன்ஸ் ஆஃபீஸ். இது வந்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸோட டீன்ஸ் ஆஃபீஸ், மெயின் டீன்ஸ் ஆஃபீஸ். இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க டீன்ஸ் ஆஃபீஸ். இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே. இப்போ வந்து 6 இயர்ஸ் மேல கிராஜுவேஷன் சம்பந்தமா வந்து உள்ள டாக்குமெண்டேஷன் போயிட்டு இருக்கு. அவங்க டெஸ்ட் பண்ணாலே இப்போ லஞ்ச் பிரேக் டைம். ஓகேங்களா. இதுல வந்து நல்லா ஸ்டடீஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல ஸ்டூடெண்ட்ஸோட கரிக்குலம்ஸ் வந்து இங்க கொடுத்துருப்பாங்க. இது வந்து 2022 இது. அங்க பாத்தீங்கன்னா 2024 இருக்கும். 2025 இன்னைக்கு தான் இது பண்ணலாம். இப்போ நம்ம யூனிவர்சிட்டியில என்னென்ன பண்றோம் என்ன வந்து எல்லாமே இங்க வந்து டாக்குமெண்டேஷன்ஸ் ஆன் ஸ்பாட்ல பிரிண்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. ஓகேங்களா. எல்லாமே நமக்கு இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருக்கிறதுனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியா இருக்கும், ஈஸியா அக்சஸபிளா தான் இருக்குங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் டிபார்ட்மெண்ட், விசா டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ரூம் நம்பர் 105 சொல்லுவாங்க. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினான ஏரியா. இங்கதான் விசா ரினியூ பண்றதா இருக்கும். விசா அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ். ஓகே.
ஸோ காலேஜுக்குள்ளேயே நமக்கு வந்து விசா ரெடி Visa ready. பண்ணிடுவாங்க. ஓ கிரேட், ஓகே. எவ்ரி இயர் வந்து விசா ரெனியூ பண்ணிருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 6th இயர் டாக்குமெண்டேஷன் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட மார்க்ஸ் என்ன ஏதுன்னு வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. ஓ ஓகே 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 ஓகே. டீன் சர்வீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேல வந்து ரெக்லஸ் ரூம்ஸ் இருக்கு. வைஸ் ரெக்லஸ் ரூம், வைஸ் சான்சலர் ரூம், இன்டர்நேஷனல் ஹெட் ஆஃப் தி இன்டர்நேஷனல் டிபார்ட்மெண்ட் வரையும் ஆல்ஷுக்மான் மீட் பண்ணீங்களா? ஓ இப்போ இங்க பாத்தீங்கன்னா வந்து செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கும். இப்போ கீழே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இங்க செகண்ட் ஃப்ளோர் இருக்கு. செகண்ட் ஃப்ளோர் பாத்தீங்கன்னா வைஸ் சான்சலர்ஸ் ரூம், இன்டர்நேஷனல் ஆஃபீஸ் இந்த பக்கம் இருக்கு. ஓகே. ஓகே. அதுக்கப்புறமா வந்து ஓகே ஹெட் ஆஃப் இன்டர்நேஷனல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஓகேங்க. ஃபுல்லுமே இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கு. எல்லா பக்கமுமே உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கும். உங்களுக்கு கைடன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஓகே இங்கேயுமே 6 days ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பக்கமே டாக்குமெண்டேஷன் செக்கிங் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்சூரன்ஸ் ரஷ்மங்கிற கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. ஆமா மெடிக்கல் ஆஃபீஸ் அவங்க உள்ள வந்ததுல இருந்து A to Z எல்லாத்துக்குமே வந்து இதுலயே கவர் ஆகும். இன்சூரன்ஸே கவர் ஆயிருக்கும். ஓகே ஓகே. இன் கேஸ் டேப்லெட்ஸ் மட்டும் நம்ம காசு நம்ம வாங்கி காசு மாதிரி. கட்டுவோம். ஓகே மத்தபடி எல்லாமே இதுல கவர் ஆயிருக்கும். ஓகே ஓகே. இன் கேஸ் வந்து சம்திங் ஏதாவது எப்படி கேட்கறது, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த மாதிரி அப்படின்னா இன்சூரன்ஸ் வச்சு எல்லாமே பார்த்து எல்லாமே claim எல்லாமே பண்ணுவாங்க. claim ஓகே ஓகே மைனர் இஷ்யூஸ்ல இருந்து மேஜர் இஷ்யூஸ் வரைக்குமே இன்சூரன்ஸ் கவர் ஆகும். ஓகே ஓகே ஓகே. சர்வீஸ் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 6 year ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே 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 ஓகே. ஓகேங்களா? இது வந்து வைஸ் ரூம்ஸ். இப்போ எல்லாருமே வந்து இப்போ கிராஜுவேஷன் ஆகணும் 6 years டாக்குமெண்டேஷன் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இது வந்து ஹெட் ஆஃப் இன்டர்நேஷனல் டிபார்ட்மெண்ட். இதுல நேற்று வந்து அல்ஷுக்மான் நட்டாலி அல்ஷுக்மான் ஓ ஆமா அவங்க நேம் வெப்சைட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து இருக்குது செகண்ட் பிளாக் சி பார்க்கலாம். ஓகே ஓகேங்களா? சி பிளாக் வந்து ஓகே 8 floors கொண்டதுங்க. ஓகே ஓகே ஓகே. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா 8th floorல என்னென்ன இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே பாருங்க. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் ரூம் இருக்கு, மெடிக்கல் ஸ்டேஷன் இருக்கு, பக்கெட் இருக்கு, கேண்டீன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு floor செகண்ட் ஃப்ளோர்ல மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட், தேர்ட் ஃப்ளோர்ல பேத்தலஜி, ஓகே. ஹைஜீன் டிபார்ட்மெண்ட் இருக்கு. 8th ஃப்ளோர் வந்து ஆடிட்டோரியம். ஓ ஓகே 4 ஆடிட்டோரியம் இருக்கு. ஓகேங்களா? ஓகே 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 ஓகே. பட் என்னன்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இந்த யூனிவர்சிட்டியில படிப்பாங்க. தேர்ட் இயர்ல இருந்து எல்லாருமே வந்து வெளியே கிளினிக்கல் போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இயருமே வந்து கிளாஸஸ் டிபெண்ட்ஸ் ஆன் கிளாஸஸ் வந்து அன்டில் தேர்ட் இயர் வரைக்குமே கிளாஸஸ் மாறி மாறி இங்க வருவாங்க. ஓகே ஓகே ஓகே. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் 2 years கம்பல்சரி யூனிவர்சிட்டிக்குள்ள வருவாங்க. யூனிவர்சிட்டிக்குள்ள வருவாங்க. தேர்ட் இயர் வந்து 1 class மட்டும் இங்க வந்துட்டு போறாங்க. ஓகே ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து இப்போ என்கிட்டயே கேட்கறது என்ன அப்படின்னா, இப்போ டாக்டருக்கு படிக்கிறோம், இப்போ எல்லாத்துக்குமே ஸ்கோப் வந்து எடுக்கணும், நம்ம இன்ஜெக்ஷன் கையில் எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து இருக்கு. ஆமா. இப்போ எந்த இயர்ல இருந்து அவங்களுக்கு அதுக்கான ரைட்ஸ் வந்து வரும்? ஐ மீன் எந்த இயர்ல இருந்து அவங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க இன்ஜெக்ஷன் கையில்? ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செம் வந்து இன்ஜெக்ஷன் போடுறது பிராக்டிகல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓ ஓகே 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 ஓகே. அப்பவே நம்ம இன்ஜெக்ஷன் போறதுக்கு வந்து Students class சொல்லி கொடுக்க start ஆரம்பிச்சிருவாங்க. சொல்லிருக்காங்க. ஓகே 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 ஓகே. ஆல்ரைட் ஓகே கிரேட். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டேஷன் இருக்கு. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எமர்ஜென்சி இல்னஸ் கிளாஸ் இருக்காங்க, திடீர்னு பெயிண்ட் ஆகுறாங்க, இல்ல ரொம்ப ஸ்டொமக் கேக்கா இருக்கு, கேர்ள்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் பெயின் தெரியுதுன்னு அது எப்போ என்னன்னு சொல்ல முடியாது. அதனால வந்து அந்த மாதிரி டைம்ல அசிஸ்டன்ட் சப்போர்ட்ஸ் இருக்கும். ஓகே ஓகே. ஓகேங்களா? இப்போ உள்ள வந்து கஃபேவும் இருக்கு. கஃபே இருக்கு, இன்னைக்கு ஹாலிடே இருக்கு. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து கர்ஜிராப் இருக்கு, நம்ம கிளாக் ரூம் இருக்குங்க. கிளாக் ரூம் இருக்கு. ஓகே. ஓகேங்களா? இங்க வந்து மினி லைப்ரரிஸ், நீங்க புக்ஸ் இங்க வாங்கி போய் செல்ஃப் வாங்கி போய் படிக்கலாம். அங்க மெயின் லைப்ரரியில நம்ம உட்காந்து படிச்சிருக்காங்க. நீங்க புக்ஸ் செல்ஃபா வாங்கி போய் படிக்கிறோம்னா அதுக்கு நம்ம அமௌண்ட் ஏதாவது பே பண்ணணுங்களா இல்ல ஸ்டூடெண்ட் கார்டு கொடுத்தா போதும். ஸ்டூடெண்ட் கார்டு வச்சு வாங்கிக்கலாம்? ஓகே ஓகேங்களா? லிஃப்ட் அசஸ் இருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் ஸ்டேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்க பிசிக்கல் ஆக்டிவா வச்சதுக்காக ஸ்டார் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. லிஃப்ட் அசஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹைஜீன் அண்ட் எக்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஓகே. இந்த ஃப்ளோர் ஃபுல்லா ஹைஜீன் டிபார்ட்மெண்ட் ஃப்ளோர்ஸ். ஓ ஓகே. இந்த ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். வந்து இதோட ஸ்டாஃப்ஸ் ரூமும் இருக்கு. லெபர்ஸ் ரூம். ஓகே. நம்ம கிளாஸ் ரூம் மாதிரி ஏதாவது இங்க பார்க்க முடியுங்களா? வீக்கப் இருக்கு. இல்ல நார்மல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லனாலும் சோ நம்ம ஆன்லைன் இல்ல கிளாஸ் இப்பதான் இருக்கும். ஓகே. பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் ரூம் பார்க்கலாம். ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதோட கிளாஸ் இருக்கு. கிளாஸ் ரூம் வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து ஓ ஏர் கண்டிஷனர்ஸ். ஏர் கண்டிஷனர் சப்போர்ட்ஸ் இருக்கும், பிளஸ் ஹீட்டர் சப்போர்ட் இருக்கும். வின்டர் டைம்ல ஹீட்டர் சப்போர்ட்ஸ் இருக்கும், சம்மர் டைம்ல வந்து ஏர் கண்டிஷனர் அதிகம். ஓகே ஓகே ஓகே. நம்ம கிளாஸ் ரூம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் பேஸ் மாதிரி 50 ஸ்டூடெண்ட்ஸ் 100 ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் சின்னதா இருக்கு. ஓகேங்களா?
இங்க வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு குரூப்புக்கு 9 to 15 ஸ்டூடெண்ட்ஸ். ஓ மினிமம் 9, மேக்ஸிமம் 15 ரொம்ப மேக்ஸிமம். ரொம்ப நைஸ். ஓகே ஒரு குரூப் பார்த்தாங்க. நம்ம அது வந்து இங்க வந்து கிளாஸ் ரூம் வந்து நீங்க ஸ்டடி பேஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெக்சருங்க, ரெண்டாவது தியரிட்டிக்கல், ஓகே தேர்டு ப்ராக்டிக்கல், ஃபோர்த் எக்ஸாமினேஷன். ஓ இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம நடக்குங்க. ஓகே ஓகே லெக்சர் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கு லெக்சர்ல சொல்லுவாங்க. லெக்சர்ல அவங்க இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு வந்து கிளாஸ்ல வந்து தியரிட்டிக்கல் வந்து ஓரியன்டட் பண்ணுவாங்க. கிளாஸஸ் வந்து டஸ்ட் வச்சு அவங்க டீச் பண்ணுவாங்க. ஓகே சம்டைம்ஸ் வந்து ப்ரொஜெக்டர் எடுத்துட்டு வந்து ப்ரொஜெக்டர் டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஸ்டாஃப்ஸே ப்ரொஜெக்டர் லேப் எல்லாமே இருக்கு. ஓகே ஓகே எல்லாமே வந்து ட்ரெயின் அண்ட் மெயின்டாக இருக்கு. ஓகே 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 அதான் மேக்ஸிமம் 15 பேர் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கும் படிக்கிறதுக்கும் கான்சென்ட்ரேட் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். பாத்தீங்கன்னா வந்து நம்ம 8th ஃப்ளோர் வந்திருக்கோம். 8th ஃப்ளோர் வந்து ஆடிட்டோரியம் ரூம்ஸ் இருக்கு. ஆடிட்டோரியம் ரூம்ஸ் வந்து 2 years ஒன்ஸ் வந்து எல்லாமே ரெனோவேஷன் வந்து இப்ப 5th ஃப்ளோர் போயிட்டு ஓகே ஆடிட்டோரியம் ஹால் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பண்பா இருக்கு. ஓகே இப்போ ரெனோவேஷன் போயிட்டு இருக்கு. இதனுடைய ஃபிளிப்பிங் செகண்ட் இருக்கு. நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க அதை டச் பண்ணி ஷூர் இங்க பாத்தீங்கன்னா வந்து இது 2 வென்டிலேஷன்ஸ் இருக்குங்க. விண்டோஸ் ஓப்பனிங்ல இருக்கும், பிளஸ் வந்து ப்ரொஜெக்டர் இருக்கும். ஓகே ஓகே எல்லாமே வந்து ஸ்பீக்கரை சப்போர்ட் இருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லாஸ்ட் பெஞ்ச் இருக்கவங்க, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஆடியபிளா இருக்கும். ஓகே 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 ஆக்சுவலி இங்க என்ன நடக்கும்? லெக்சர் ஹால் லெக்சர் நடக்கும். ஓகே லெக்சர் ஓகே ஓகே ஒரு இயருக்கும் வந்து மினிமம் 70 to 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காரு கேப்பபிள் இருக்கு. ஓ ஓகே 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 ஏன்னா இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆடிட்டோரியம்னா இப்போ எனக்கெல்லாம் தெரிஞ்சது வந்து நமக்கு ஸ்கூல்ல இல்லை காலேஜ்லேயே நடக்கும். அதுதான் நம்ம ஆடிட்டோரியம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆடிட்டோரியம் வந்து தனியாவே இருக்கணும். ஓ ஓகே 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 ஒன்லி மெயின் பர்பஸ் ஃபார் லெக்சர்ஸ், லெக்சர்ஸ். செமினார், ஓ ஓகே ஓகே செமினார்ஸ், ஓகே பிக் செமினார்ஸ் நடக்குங்க. அப்பப்போ ஓ எல்லா நியூ அப்டேட்ஸ் ஆன செமினார்ஸும் வரும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸுமே வெல்கம் பண்ணுவாங்க. ஓ வெல்கம் பண்ணி வந்து இப்போ கரண்ட் அப்டேட்ல என்ன, இப்போ லிவர் பயாப்சி வந்து நடந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி சின்ன சின்ன ஓ அப்டேட்ஸ். நமக்கு இயர்லி ஒன்ஸ் அதாவது புதுசா ஒரு அப்டேட் வருதுன்னா உடனுக்குடன் குழந்தைகளை படிச்சிருவாங்க. ஆமா, ஓ ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே 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 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வந்து படிக்க மாட்டாங்க. கரண்ட் அதுவுமே இருக்கும், இதுவுமே இருக்கும். அப்டேட், கரண்ட் அப்டேட். இப்போ கோவிட் பாத்தீங்கன்னா வந்து கோவிட் வந்து கிட்டத்தட்ட 1989 இருக்கு. ஆனா வந்து அது புக்ல மட்டும் தான் இருக்கு. லைஃப் ப்ராஜெக்ட். ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய அவேர்னஸ் எல்லாமே தெரியும். அதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து கோவிட் பீரியட்லயுமே வந்து ஃபீல்ட்ல போய் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அதெல்லாம் மெடிக்கல் ஸ்டூடெண்டோட மெயின் மோட்டோ. இந்த இதெல்லாம் வெயிட் ஃப்ளோர் வந்து 3 ஆடிட்டோரியம் இருக்குங்க. ஓகே ஓகே மூணுமே வந்து லெக்சர் நடக்கிறது. லெக்சர் நடக்குதுங்க. ஓகே ஆடிட்டோரியம் 1 and 3 வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 200 to 50 ஸ்டூடெண்ட்ஸ் கெபாசிட்டி இருக்குங்க. ஓ ஓகே ஓபன் இங்க இருக்குங்க. இது வந்து ரெனோவேஷன்ஸ். ஓ உள்ள ரெனோவேஷன் இது வந்து மினி ரெனோவேஷன் போயிட்டு இருக்குங்க. ஓகே ஓகே ரெடி பண்ணிடுவாங்க. இங்க வந்து கொஞ்சம் கம்மியா தான் ஸ்டூடண்ட்ஸ் உட்கார முடியும். இது வந்து மினி ஆடிட்டோரியம். ஓகே